ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மண்டே ஈவினிங்க்கான வீடியோ தான். இன்றைக்கி ஈவினிங் என்ன கிராஃப்ட் பண்ணேன்னா, இது வந்து கப்லேயே அதாவது டீ கப் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தான் வந்து இயர்பட்ஸை வச்சு செஞ்சேன். சரி, எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, அதனால் வீடியோவும் எடுக்கல. இன்னொன்று செய்யும் போது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது ஒரு சைடுக்கு நல்லாவே வந்தது. எதிர்பார்த்ததோட ரொம்ப சூப்பராக வந்தது. மாட்டி வச்சதும் ஹேங்கிங் பண்ணதுமே நல்லா இருந்தது. சரின்னு என்ன பண்ணிட்டேன், ஒரு சைடு மட்டும் ஒட்டிட்டு இன்னொரு சைடு ஒட்டும் போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் எப்படி பண்ணேன்ட்டுன்னு. இப்போ வந்து இந்த ஹாலில் வந்து கிளாக் மாட்டியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சைடு வந்து ரொம்ப எம்டியாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஃப்ரண்ட் சைடுக்கெல்லாம் செஞ்சு ஒட்டிட்டேன். இதுக்கு மட்டும் கொஞ்சம் எம்டியாக இருந்த மாதிரி இருந்தது. சரி, அதுக்கு வந்து ஒரு வாலில் ஹேங்கிங் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ரொம்ப கிராண்டாகவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ஒரு சைடில் வந்து நம்ம எதாவது மாட்டி கிராண்டாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிறது வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்தால் அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, இது வந்து கொஞ்சம் லைட்டாகவே செஞ்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நடுவில் வைக்கிற மாதிரி தான் வச்சு பார்த்தேன். அப்போ பார்த்தா ரொம்ப குட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. சரி, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிற மாதிரி வச்சா நல்லா இருக்குதேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், பின்னாடி வந்து இந்த ஐஸ் ஸ்டிக்கே வந்து குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளூ கன் போட்டுட்டு ஒட்டிட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இதுலேயே ஃபெவிகால்லேயே நல்லா தான் ஒட்டுது. இருந்தாலும் வந்து சரி, ஓகே, இது கொஞ்சம் தாங்கணும், ஏன்னா எல்லாமே ஐஸ் ஸ்டிக்கு தான். ஸோ அதனால் தாங்கணும்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், க்ளூ கன்னே போட்டுட்டேன். ஸோ அதை வந்து குட்டியாக வச்சுட்டு பேக் சைடில் வச்சு அதை அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிச்சு. இப்போ என்ன பண்ணேன்னா, ரோஸ் தான் செஞ்சு வைக்கலான்னு பார்த்தேன், பேப்பர் ரோஸு இந்த A4 ஷீட்டில். அப்புறம் பார்த்தா இது இருந்திருந்தால் சார்ட் பேப்பர் என்கிட்ட இருந்திருந்தால் நல்லா அழகாக இருந்திருக்கும். ஒயிட்டில் செஞ்சால் அவ்வளோவா இந்த கலருக்கு எடுத்து கொடுக்கல. அதனால் நான் செஞ்சு பார்த்துட்டு சரி வேண்டாம், இது எடுக்கலன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட மிரர் இருந்தது, குட்டி குட்டி மிரர், இந்த பேங்கிள்ஸ்லேருந்து பிரித்தது வந்து இருந்தது. அந்த மிரருங்களை என்ன பண்ணிவிட்டு, இந்த ரவுண்டு மிரர் எடுத்து மிடிலில் கொடுத்துட்டு இந்த குட்டி குட்டி மிரருங்களை வந்து சைடில் கொடுத்துட்டேன். ஸோ அதுவே நல்லா கிராண்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. அதாவது சிம்பிளாக செய்யணும்னு பார்த்தா இதே நல்லா லுக்காக எடுத்து கொடுத்தது. சரி, ஓகே, இதுவே போதும்னு சொல்லிட்டு கிளாக் பக்கத்தில் இது பண்ணிட்டேன். பண்ணி பார்த்து அதை கையில் வைக்கும்போது கூட நல்லா இல்லை, அதில் ஹேங் பண்ணதுக்கப்புறம் தான் சூப்பராக இருந்தது. சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாலே வந்து ரொம்ப பிரைட்டாக மாறின மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது எனக்கு. ஓகே, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை சும்மா 4 சைடு வந்து க்ளூ கன் போட்டு ஒட்டிட்டு அதை ஹேங் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இந்த வேறு ஏதாவது உங்ககிட்ட இருந்திருந்தால் கூட அதை வந்து நீங்கள் நடுவில் கொடுத்துக்கலாம். இது மிரர் தான் கொடுக்கணும் இல்லை இல்லை வேறு ஏதாவது கூட கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்